ஜூலை 2 1934 ஆண்டு ஜூலை 2 நைட் ஆஃப் தி லாங் நைஃப்ஸ் என்ற வரலாற்றில் மிக பயங்கரமான ஹிட்லரின் அரசியல் படுகொலை படலம் முடிவுக்கு வந்தது. ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் இந்த அதிபயங்கர அரசியல் படுகொலை படலத்தை நிகழ்த்தினார். நாசி கட்சியின் ஆயுத பிரிவான ஸ்டார்ம் அப் டைலுங் அமைப்பின் தலைமை மற்றும் ஹிட்லருக்கு எதிராக இருந்த அரசியல் எதிரிகள் மீது இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் பிரிவின் தலைவரும் சக்தி வாய்ந்த மனிதருமான ஏர்ன்ஸ்ட் ரோம் கட்சிக்குள் செல்வாக்கு மிக்கவராக உருவெடுத்து வந்தார். நாசிகளின் ஆயுத பிரிவை ஜெர்மன் இராணுவத்துடன் இணைக்க ரோம் முயற்சித்த நிலையில் அதனால் இராணுவத்தில் தனது செல்வாக்கு குறைந்துவிடும் என கருதிய ஹிட்லர் ரோம் உட்பட தனக்கு எதிரான SA உறுப்பினர்களையும் அரசியல் எதிரிகளையும் நைட் ஆஃப் தி லாங் நைஃப்ஸ் நடவடிக்கையின் மூலம் படுகொலை செய்து அனைவரையும் அச்சுறுத்தும் வகையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். நைட் ஆஃப் தி லாங் நைஃப்ஸ் என்ற வரலாற்றில் மிக பயங்கரமான ஹிட்லரின் அரசியல் படுகொலை படலம் முடிவுக்கு வந்தது. ஹிட்லருக்கு எதிராக இருந்த அரசியல் எதிரிகள் மீதான தாக்குதல் நடவடிக்கை, இராணுவத்தில் தனது செல்வாக்கு குறைந்துவிடும் என கருதிய ஹிட்லர் எடுத்த கொடூர நடவடிக்கை, அரசியல் எதிரிகளை நைட் ஆஃப் தி லாங் நைஃப்ஸ் நடவடிக்கையின் மூலம் படுகொலை செய்து ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் ஹிட்லர். 1967 ஜூலை 2 வியட்நாமில் ஆபரேஷன் பஃபலோ நடவடிக்கையை தொடங்கியது அமெரிக்கா. ஆபரேஷன் பஃபலோ என்பது வியட்நாம் போரின் போது அமெரிக்க கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான இராணுவ நடவடிக்கையாகும். இது 1967 ஜூலை 2 முதல் 14 வரை வட வியட்நாமின் குவாங் த்ரீ மாகாணத்தில் நடைபெற்றது. படையகற்றம் செய்யப்பட்ட பகுதியின் வழியாக வட வியட்நாம் தேசிய விடுதலை இராணுவத்தின் படைகளை நுழைய விடாமல் தடுப்பதே ஆபரேஷன் பஃபலோவின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் முதல் நாளிலேயே 84 அமெரிக்க கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். பின்னர் நடைபெற்ற கடுமையான போரில் விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் மூலம் 1200க்கும் மேற்பட்ட வட வியட்நாம் தேசிய விடுதலை இராணுவ வீரர்களை கொன்றதாகவும் ஆபரேஷன் பஃபலோ வெற்றி பெற்றதாகவும் அமெரிக்கா அறிவித்தது. வியட்நாமில் ஆபரேஷன் பஃபலோ நடவடிக்கையை தொடங்கியது அமெரிக்கா. அமெரிக்க கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான இராணுவ நடவடிக்கை படையகற்றம் செய்யப்பட்ட பகுதியின் வழியாக வட வியட்நாம் தேசிய விடுதலை படைகள் நுழைய விடாமல் தடுப்பதே நோக்கம். முதலில் பின்னடைவை சந்தித்த அமெரிக்கா பின்னர் வெற்றி பெற்றதாக அறிவித்தது. 1976 ஜூலை 2 வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் பகுதிகள் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிணைக்கப்பட்டன. 1975 ஏப்ரல் 30 சைகான் வீழ்ச்சியை அடுத்து வட வியட்நாம் தென்பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதன் பிறகு ஓராண்டுக்குள் இரு பகுதிகளும் ஒரே அரசியல் கட்டமைப்பின் கீழ் வரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. 1976 ஜூலை 2 அதிகாரப்பூர்வமாக சோஷலிஸ்ட் குடியரசு வியட்நாம் என பெயரிடப்பட்டு அதன் தலைநகராக ஹனாய் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் 1954 ஜெனீவா ஒப்பந்தத்தினால் வியட்நாமில் உருவான வடக்கு தெற்கு பிரிவினைக்கு முடிவு காணப்பட்டது. இதனை அடுத்து தீவிரமான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தல் ஆகியன ஏற்பட்ட போதிலும் இந்த ரீயூனிபிகேஷன் வியட்நாமின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் பகுதிகள் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிணைக்கப்பட்டன. சைகான் வீழ்ச்சியை அடுத்து வட வியட்நாம் தென்பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதிகாரப்பூர்வமாக சோசலிஸ்ட் குடியரசு வியட்நாம் என பெயரிடப்பட்டு அதன் தலைநகராக ஹனாய் அறிவிக்கப்பட்டது.